வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 11th April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். கேரளாவின் வயநாட்டை சேர்ந்த 22 வயதான ஸ்ரீ தன்யா சுரேஷ் என்ற பெண்மணி அம்மாநிலத்தில் இருந்து குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற முதலாவது பழங்குடியின பெண்மணியாக உருவெடுத்துள்ளார். இவர் இத்தேர்தலில் 410வது இடத்தை பிடித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் இருந்து குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பழங்குடியின பெண் யார்? இதோட விடை ஸ்ரீ தன்யா சுரேஷ். அடுத்த செய்தி, போல்ட் குருஷேத்ரா 2019 இராணுவ பயிற்சி. இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் இராணுவ தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டங்களை அதிகரிப்பதற்கான இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கிடையேயான இராணுவ பயிற்சி போல்ட் குருஷேத்ரா ஜான்சியில் நடைபெற்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் குருஷேத்ரா 2019 இராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இதோட விடை இந்தியா மற்றும் சிங்கப்பூர். அடுத்த செய்தி, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இருந்து ISO இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சான்றிதழை பெற்ற இந்திய ரயில்வேயின் முதல் ரயில் நிலையமான கவுகாத்தி ரயில் நிலையம் உள்ளது. தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுச்சூழலில் பயணிகள் சேவை வழங்கியதற்காக இச்சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இருந்து ISO சான்றிதழ் பெற்ற முதல் ரயில் நிலையம் இது. இதோட விடை கவுகாதி ரயில் நிலையம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா மீதான 17வது உலக பொருளாதார மன்ற மாநாடானது ஜோர்டனில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் இப்பகுதியில் உள்ள மக்களின் சமூக மற்றும் பொருளாதார வாழ்வை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா மீதான 17வது உலக பொருளாதார மன்ற மாநாடு இங்கு நடைபெற்றது. இதோட விடை ஜோர்டான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். சர்வதேச வர்த்தக சபையின் ICC இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்திய பிரிவின் தலைவராக விக்ரம்ஜித் சிங் சஹானி நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச வர்த்தக சபையின் இந்திய பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதோட விடை விக்ரம்ஜித் சிங் சஹானி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 2019 முதல் 2020 ஆண்டில் 7.3%ஆகவும் 2020 முதல் 2021 ஆண்டில் 7.5%ஆகவும் இருக்கும் என்று சர்வதேச நிதியம் அமைப்பு IMF கணித்துள்ளது. சர்வதேச நிதியம் IMF டிசம்பர் 27, 1945 தொடங்கப்பட்டது. இதன் தலைமையகம் அமெரிக்காவில் வாஷிங்டன் DCயில் உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நிதியம் அமைப்பானது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 2019 முதல் 2020 எவ்வளவாக இருக்கும் என கணித்துள்ளது. இதோட விடை 7.3%. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டறிந்த டாக்டர் கிறிஸ்டியன் பிராட்டிச் சாமுவேல் ஹன்மான் அவர்கள் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 10ஆம் நாள் ஹோமியோபதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை ஏப்ரல் 10. பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, GPS உதவி இல்லாமல் நடமாடும் உலகின் முதல் ரோபோட் எது? இதோட விடை ஆண்ட்போட். அடுத்த கேள்வி, QRSAM என்பதின் விரிவாக்கம் என்ன? விடை குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். மூன்றாவது கேள்வி, உலக குத்துச்சண்டை தரவரிசை பட்டியலில் லைட் ஃப்ளை பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய வீராங்கனை யார்? இதோட விடை மேரி கோம். நான்காவது கேள்வி, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய கவிதை
கோனி வைஷாகியை எழுதியவர் யார்? இதோட விடை நானக் சிங். 5வது கேள்வி, அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்காக சர்வதேச தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை February 11. இவ்வளோ நேரம் நம்ம நேத்திக்கான குவிஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, சுற்றுலாத்துறை தொடங்கியுள்ள ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை முதலில் அமல்படுத்திய மாநிலம் எது? 2வது கேள்வி, கலியா சக்கரவர்த்தி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? 3வது கேள்வி, கிளிபோசெட் பூச்சிக்கொல்லி மருந்திற்கு சமீபத்தில் தடை விதித்துள்ள மாநிலம் எது? 4வது கேள்வி, நசர் என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சமீபத்தில் சோதனை செய்துள்ள நாடு எது? 5வது கேள்வி, நாட்டோ இராணுவ கூட்டமைப்பின் 30வது உறுப்பினராக சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.